மணக்க மணக்க பாவக்காய் வறுவல். Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சப்ஸ்கிரைபர்ல ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பாவக்காய் வறுவல் தான் செஞ்சு காட்ட போறேன். சுட சுட ரசம் சாதம் இருந்ததுன்னா அது கூட அப்படியே இந்த பாவக்காய் வறுவலையும் வச்சு சாப்பிட்டா சொர்க்கம் தான் சொல்லலாம். ஸோ ரொம்ப எளிமையான முறையில் இன்னைக்கு சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள்படுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த பாவக்காயை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. பாவக்காயில் இருக்கிற இந்த கொட்டையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, விருப்பம் இல்லைன்னா இந்த கொட்டையை எடுத்துடுங்க. பாவக்காய்னாலே கசப்பு இல்லாமல் பாவக்காய் செய்யணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. கசப்பு இல்லாமல் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காயில் இருக்க தண்ணிலாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்கன்னா கசப்பு கம்மியாக இருக்கும். பட் நான் இன்னைக்கு அப்படி சமைக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த பாவக்காயில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வந்துருச்சுன்னா இதில் இருக்க சத்தும் போயிடும். அதாவது இந்த பாவக்காயில் இருக்கிற கசப்பில் தான் அதிக சத்தே இருக்குன்னு சொல்லலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா வதக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். சின்னதாக 4 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்போ கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் அப்படியே லேசாக செவக்கிற மாதிரி வதக்கலாம். தேங்காய் செவக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். எள்ளு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோடைய 2 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கலாம். ஆனால் கம்மியான அனல் வச்சு தான் வறுக்கணும். எல்லாமே செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு ட்ரையாக கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். ஸோ நம்ம ஸ்பெஷல் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிட்டுங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. இது கூடவே 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் சின்னதாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பாவக்காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக போட்டால் அந்த கசப்பை கொஞ்சம் எடுத்துருங்க. வெங்காயம் பிங்க் கலராக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதிலே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து கலரி கொடுங்க. எப்பயுமே பாவக்காய் செய்யும் போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவு கிளறி கொடுத்தா போதும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காயும் இதிலே போட்டுக்கலாம். இதோடையே மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. எப்பயுமே காய் வதக்கும் போது அதோட மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கும் போதும் அந்த காயோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த பாவக்காயை எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோமா இதில் இருக்கிற கசப்பும் போயிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. A few minutes later. காய் பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக 1 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் இதெல்லாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. மசாலாலாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பழமாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுடலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை நல்லா கிளறி கொடுங்க. இந்த தக்காளியும் சேர்த்து வதங்கட்டும். அப்போ இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஜூஸி ஆகிடும். கிளறி கொடுத்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. 2 நிமிஷம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். A few minutes later. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. காய் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுலேயே முக்கால்வாசி வெந்துடுச்சின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இப்போது சின்னதாக ஒரு துண்டு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை கரைச்சிக்கோங்க.
புளி ரொம்ப ரொம்ப கம்மியாக, ஜஸ்ட் ஒரு துண்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இல்லைன்னா இது பாவக்காய் புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். இந்த புளி தண்ணி இதிலே ஊற்றிடலாங்க. நம்ம இந்த பாவக்காயை ட்ரையாக தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது. இப்போ கிளறி கொடுங்க. நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் அப்படியே தூளிக்கலாம். இதோடையே ஒரு டீஸ்பூன் பனவெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பு சுவை போடும்போதும் இதில் இருக்கிற கசப்பை எடுத்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பனவெல்லம் இருந்தால் போடுங்க, இல்லைனா நார்மலாக நீங்கள் எந்த வெல்லம் வச்சுருக்கீங்களோ அதுவும் போட்டுக்கலாம். கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் இதில் நல்லா பிடிக்கணும். அதே மாதிரி பச்சை வாடையும் போகணும். நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம், ஆனால் கூட இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதோடு சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கமகமன்னு சூப்பராக வாசனையாக இருக்குது. நான் இடையிலையும் எடுத்து கிளறி கொடுத்துங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். வாவ், என்ன கலராக இருக்குது பாருங்கள். இது பாருங்க, பாவக்காய்லாம் வெந்திருக்கும். இதுக்கு மேலே எந்த அளவுக்கு நமக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணுங்க. ஸோ இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். அப்படி லேசாக கிளறி கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நம்ம தயிர் சாதத்தோடு தான் இன்றைக்கி பாவக்காய் வறுவல் டேஸ்ட் பண்ண போகிறோம். மணக்க மணக்க பாவக்காய் வறுவல். இப்போ இதுக்கு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்ச மசாலான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கோம். அப்படி போடும்போதும் இதில் இருக்கிற கசப்பையும் எடுத்துடும். புளியும் அதே மாதிரி தான், கொஞ்சமாக ஊற்றும் போது இதில் இருக்கிற கசப்பை எடுத்துடும். பட் பாவக்காய்னாலே லேசான ஒரு கசப்பு இருக்கும். அந்த கசப்பு தான் டேஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். ஸோ நான் வீடியோவில் என்ன அளவுகள் குறிப்புகள் சொன்னனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க, சூப்பராக வரும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது அப்போ இந்த மாதிரி பாவக்காய் வறுவல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப அதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த பாவக்காய் வறுவல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். வாவ், சூப்பராக இருக்கும், சான்ஸே இல்லை. இந்த லைட்டாக ஒரு ஸ்வீட் பட்டம் பார்த்தீங்களா, அங்கே இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த மசாலா, அந்த வேர்க்கடலையும் எள்ளும் சேர்ந்து வாவ் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரே ஒரு வாட்டி இந்த மசாலாவோடு செஞ்சு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இப்போது தயிர் சாதமும் பாவக்காய் வறுவலும் வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம். சாப்பிடலாங்க. வாவ், செம்மையாக இருக்கும். தயிர் சாதம் ரெசிப்பியும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கூடிய விரைவில் வந்துருங்க. ஸோ சூப்பராக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நம்ம பாவக்காய் வறுவலை நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, ப்ளீஸ் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.